ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு felcykeralarecipe. நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான ஒரு ரவை வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். அதற்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதில் அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்து ரவையை லைட்டாக சூடாக்கி எடுத்துக்கிடலாம். இனி அதே பேனில் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிடலாம். இது நல்லா கொதித்த பால், அதனால் டக்குன்னு இனி கொதிக்க ஆரம்பிச்சிடும். கூடவே அரை டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், நாம் வறுத்து வச்சுருக்க ரவையும் இது கூட சேர்த்துக்கிடலாம். ரவை நல்லா கொதிக்கட்டும். ரவை பால் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி ரவை நல்லா வேகட்டும். ரவை நல்லா வெந்ததும் இது கூட 1/4 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிடலாம். உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும்னா அரை கப் அளவுக்கு நீங்கள் சீனி சேர்த்துக்கிடலாம். இது கொஞ்சம் மைல்டான டேஸ்ட்டில் தான் இருக்கும். இனி சீனி ரவை ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ரவை பாத்திரத்தை விட்டு பிரிஞ்சு வரணும். அந்த நேரம் வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இனி ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுக்கோங்க. அதில் நாம் வேக வச்ச ரவையை இது கூட சேர்த்துக்கிடலாம். இனி ஒரு டம்ளரில் எண்ணெய் தடவிட்டு இதை நம்ம நல்லா அழுத்தி விட்டுக்கிடலாம். ஓரங்களில் சின்ன ஸ்பூன் வச்சு நீங்கள் சமதளப்படுத்தி விட்டுக்கோங்க. இது ஒரு 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும், நல்லா ஆறட்டும். இனி பாயாசத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற சேமியாவை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்லா சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கிடலாம். இந்த ரெசிபிக்கு பாயாச சேமியா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இனி 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இது தனியாக இருக்கட்டும். இனி இன்னொரு பாத்திரத்தில் ஒரு முட்டையை நம்ம உடைச்சி சேர்த்துக்கிடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சீனி, 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கிடலாம். ரவை நல்லா ஆறினதுக்கப்புறம் அதோட ஓரங்களை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடலாம். அடியில் எதுவுமே ஒட்டாமல் சூப்பராக வரும். இனி இதை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அழகாக சூப்பராக கேக் மாதிரி வந்திருக்கு. இனி இதை பாதியாக நான் கட் பண்ணிக்கிடுறேன். இந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா பீஸையும் நாம் கட் பண்ணி வச்சுக்கிடலாம். இனி ஒவ்வொரு பீஸாக எடுத்து ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவில் நீங்கள் முக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாம் கலந்து வச்சுக்கிற முட்டையில் கலந்து விட்டுக்கிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு, முட்டை எல்லாமே எல்லா பக்கங்களையும் படுற மாதிரி நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக இதை சேமியாவில் நம்ம கலந்து விட்டுக்கிடலாம். எல்லா பக்கமும் சேமியா படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பீஸாக நம்ம எடுத்து வச்சுக்கிடலாம். இனி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கிடலாம். டக்குன்னு வெந்துடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைனா வெளியே உள்ள சேமியா மட்டும் நல்லா கருகி இருக்கும், உள்ளே வேகாது. 2 பக்கம் வெந்ததும் இதை நாம் வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி உள்ள எல்லா துண்டுகளையும் நாம் பொரித்து எடுத்துக்கிடலாம். இனி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 1/4 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிடலாம். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பொரித்து எடுத்த அந்த இனிப்பே போதும்னா அதோடு நிப்பாட்டிடலாம். இல்லைன்னா இந்த சுகர் சிரப்பில் நீங்கள் முக்கி எடுத்தும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சுவையான ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.